இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க மார்க்கெட்டுக்கு முன்னாடி எல்லார் முன்னாடி ஏன் ரிஷி முன்னாடி கூட நீ ஓகேன்னு தானே சொன்ன? கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவனி. என் அக்கா உன்னை கல்யாணம் பண்றது இருக்கட்டும், அந்த எண்ணம் கூட அவளுக்கு வராது. நீ தான் நிறைய இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதை எங்க வீட்டை விட்டு வெளியே போடா. வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன். போன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் செம்ம காண்டாயிடுவேன். நெய்ல பண்ண ஸ்வீட்டை இங்க கொண்டு வந்து குடுக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அவ சரின்னு சொன்னா. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. அதான் நீ இப்ப கேட்டல்ல, அவ தான் இல்லன்னு சொல்லிட்டால. நீ கிளம்பு, முதல்ல வெளியே போடா. ஏய் தள்ளு. முதல்ல லட்சுமி கிட்ட நான் பேசணும். உன் தங்கச்சிங்க கிட்ட சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா இல்லையான்னு சொல்லு. நான் அப்பவே இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அந்த தப்ப நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் தள்ளி போ. அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உன் அக்காவை நான் சாப்பிட மாட்டேன். இல்லையா? இல்லன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தள்ளி போ. ஆல்ரெடி தான் அவ எல்லாத்தையும் சொல்லிட்டால. முதல்ல இங்க இருந்து போ. உனக்கு என்ன பைத்தியமா? டேய் இங்க பாரு, யார பைத்தியம்னு சொல்ற? நீ தாண்டா பைத்தியக்காரன். லட்சுமி போய் சொல்ல மாட்டா. அவ சரின்னு சொல்லிருந்தா இப்பவும் சொல்லுவா. அவளை பேச விட்டாதானே அவ பேசுவா. அவ கிட்ட நான் ரெண்டு நிமிஷம் பேசணும். அக்கா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டா, புரியுதா? இங்க பாரு லட்சுமி, உனக்காக செருப்படி வாங்கின, ஜெயில கூட போய் உட்கார்ந்த, எல்லா தப்பான வேலையும் செஞ்ச. இப்ப நீ எல்லார் முன்னாடியும் சொல்லிடு. மார்க்கெட்ல உனக்கு ரிஷிக்கு சண்டை நடக்கும்போது நீ ஆண் சொன்னல்ல, சொல்லு லட்சுமி. இத பாரு, ரிஷி அடிக்க வந்தான், நான் அவனை அடிக்க போனேன். நீ நடுவுல பூந்து தடுத்தல்ல, அவங்கிட்ட என்ன காப்பாத்தனல்ல. பேசு லட்சுமி. ரிஷி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தனல்ல. அங்க எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஆனா இங்க வந்து என் மானத்தை வாங்குற. நான் என்ன நானா ஏதாவது சொல்லி தொலை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா இல்ல ஒத்துக்கலையா? அதுவும் ரிஷிக்கு முன்னாடி, உலகத்துக்கு முன்னாடி சொன்னியா இல்லையா இந்த பல்வீந்தரை கட்டிப்பன்னு சொன்னல? டேய் நீ வாய மூடு. என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. நீ பல்வேந்தர் கிட்ட என்னத்த பேசுன? அத மெமரி பண்ணு. பல்விந்தர் என்னுடைய வருங்கால கணவன். நான் பல்விந்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இத பாரு லட்சுமி, என் மூளைய நீ குழப்பாத. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு. நீ நடுவுல வராத. நான் உன்கிட்ட பேசல, வாய முட்டுற. இன்னொரு விஷயம் கேட்டுக்க, நான் இங்க இருந்து போக மாட்டேன். லட்சுமி எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீ என்ன அங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா இல்லையா? இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லு. நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல இல்ல அக்கா, அக்கா நீ என்ன பேசிட்டு இருக்கக்கா? கொஞ்சம் யோசிச்சு பேசு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? யோசிச்சு பேசுக்கா ப்ளீஸ். அவனை இங்க இருந்து உடனே போக சொல்லுக்கா. அக்கா என்ன பேசுற? இவனைய கல்யாணம் பண்ணிக்க போற? இவன் எப்படிப்பட்டவனே தெரியும்ல? இவன் கேவலமானவன். பொண்ணுங்க இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவனை போய் இல்லக்கா, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ கனவுல கூட இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாதுக்கா. இவன் தான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா? நீதான் இவளை என்னமோ பண்ணிருக்க. நீ அக்காவை பிளாக்மெயில் பண்ணிருப்ப. அக்கா, இவன் பிளாக்மெயில் பண்ணானா? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வீரேந்தர் அங்கிளை கூப்பிடலாம், இல்ல ஆயுஷ் கூப்பிடலாம். முதல்ல நம்ம மாமாவை கூப்பிடலாம். என்ன சொல்ல? எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இங்க யாரும் யாரையும் வற்புறுத்தவே இல்லை.